லவ் காசஸ் ஹார்ட் அட்டாக், லவ் கில்ஸ். காதல் உயிரை கொல்லும், காதல் கொய்யால எல்லாத்தையும் கொல்லும். மேரேஜ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். கல்யாணம் உடல் நலத்துக்கு தீங்கானது. யாரும் பண்ணாதீங்க. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ என்னடி எனக்கு பிரேக்கப் சொல்றது? நான் சொல்றேன் உனக்கு எனக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப் பிரேக்கப். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், பிரச்சனைன்னு வந்து புட்டாவு லவ் தான். மச்சி எங்களுக்கு எல்லாம் ஒரு லவ் தான், பிரச்சனைன்னு வந்து புட்டாவு லவ் தான். ஏண்டா நேரெல்லாம் பார்த்து வர மாட்டீங்களா? ஹெட்செட் கழட்டுறா முதல்ல. வெண்ண சார்ண்ணா என்னண்ணா ஒரே சவுண்ட் ஆகுது? ஏண்டா படிக்க விட மாட்டாங்கடா. 2 மணி நேரமா பிரேக்கப் பிரேக்கப்னு கத்தினே கிடக்குறாங்கடா. என்ன கருமாந்துட்டாதுங்க. ச்சே, நான் நீ பாஸ் ஆன மாதிரி தான். நீ எனக்கு தேவையில்லை. நான் சொல்றேன் காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், அது நல்ல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரேக்கப் பண்ணாதரா போடா. ஏம்மா உங்களுக்குலாம் பசங்க ஈஸியாக கிடச்சிருவாங்க, இந்த பையன் நல்ல பையனா வேற இருக்கான். பிரேக்கப் பண்ணாதம்மா, சொல்றது கேளுமா, பிரேக்கப் பண்ணாத. நீ யார் எங்களை பிரேக்கப் பண்ணான்னு சொல்றதுக்கு? இருடா நான் கேக்குறேன். ஆமா, நீ யார் எங்களை பிரேக்கப் பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு? லவ்னா என்னன்னு தெரியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி லவ் தான் பண்ணிருக்கியா? God is still busy in writing the best love story for me. அப்படின்னா ஒரு குரூப்ல கமிட் ஆகாத பையன் லவ் பண்ண போறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் யார்கிட்ட போய் ஐடியா கேட்பான்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. கரெக்ட். அப்படி கேட்டானா, மச்சான் நான் லவ் பண்ணலான்னு இருக்கேனா மச்சான். டேய் 5ல விளையாது 50ல விளையாது சொல்லுவாங்களே, அது மாதிரி உனக்கு விளையவே விளையாது. உன்ன மாதிரி சிங்கிளால நான் எவ்வளவு நாள் தெரியுமா ஃபீல் பண்ணிருக்கேன். போய் பழகின வழியா பாடுறா. இவனுங்க 2 பேர் இவ்வளோ சொல்றானுங்களே, ஒருவேளை நமக்கு லவ் செட் ஆகாது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு பார்க்கவே கூட்டின்னு போயிடுவாங்க. அந்த பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் வாரணமாயிரம் சூர்யா மாதிரி இல்லைன்னா என்ன, ஒரு ஜில்லுன்னு ஒரு காதல் சூர்யா மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த பொண்ணுகிட்ட பேச போனா, ஜில்லு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் சொல்ற 3 கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். ஒத்துப்பீங்களா? 3 கண்டிஷன் தானா? சொல்லுங்க. சரி, கண்டிஷன் நம்பர் 1, என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் அடிக்கடி ஃபோன் பேசணும், அதுக்கப்புறம் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்? ரிவர்ஸ் வா. கண்டிஷன் நம்பர் 2, நாளைக்கே எனக்கு ஏதாவது பிரச்சனைனா யாரையாவது அடிக்க சொன்னா அடிப்பீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? நீங்க என்ன கல்யாணம் பண்ணி போற பொண்ணு யார் அடின்னு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க யார் அடிக்கணும்? உங்க ஃபோன் எடுங்க, ஷேர் இட் ஆன் பண்ணுங்க. தேவலாம் ஆகி விட்டோமோ. ஷேர் இட் ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ ஒருத்தரோட போட்டோ அனுப்பிச்சிருக்க, அவர்தான் நீங்க அடிக்கணும். வருது வந்துருச்சு. யூரியா தான் நீங்க அடிக்கணும். யூரியா யாருங்க இவரு? அடிங்க. சரிங்க அடிச்சிடலாம். இவர் எங்க இருப்பாரு? அவருக்கு அட்ரஸ் எல்லாம் இல்லைங்க. அவன் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல எங்காவது தெரிஞ்சிட்டு இருப்பான், அங்க போய் பார்த்தா அடிச்சிட்டு வாங்க. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்க அடிச்சிடலாம். அடுத்த கண்டிஷன். சரி ஓகே. கண்டிஷன் நம்பர் 3, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து நீங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணணும். அதுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி? அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு. ஆஹா, ஒர்க் அவுட் ஆயிடும்டா. சோ டோட்டலி 3 கண்டிஷன். ஆமா மச்சான். காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி வந்துச்சு, எடுத்துக்கோ மச்சான். தேங்க்ஸ் ரா மச்சான். நீ போமா. கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, காஃபி வரும், நீ இருக்க இடத்துக்கு சாப்பாடு வரும், லைஃபே வேற மாதிரி இருக்கு மச்சான். என்ன மச்சான் விளக்க மாதிரி லிஸ்ட்ல விட்டுருக்க? ஏங்க நான் பையனை ஸ்கூல்ல விட போறேன், நீங்க வீட்டை பெருக்கிட்டு வெளியில போங்க. ச்சே, சத்திய சோதனை மச்சான். இதனால தான் ஆண்கள் யாரும் பசங்க ஸ்கூல்ல வர்றது இல்லையா? This song is dedicated right for you. Hip hop தமிழ். ஸ்டாப் இட். ஏய் ஏன்டா கத்துறா? இவனுங்க வேற பாடிட்டு. இவனுங்க வேறயா? ஏய் இந்த ரூம்ல நம்ம 2 பேர் மட்டும் தான் மச்சான் இருக்கோம். யாரை பாத்துறா கத்திட்டு இருக்க? ஏய் கல்யாணம்னா இது மாதிரிலாம் வர தெரியுமாடா? இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது பாரு. என்னது? ஒன்றும் இல்லை மச்சான், கண்டிஷன் நம்பர் 1 ஓகேவா? கண்டிஷன் நம்பர் 1 எனக்கு ஓகே மச்சான். அப்போ வா கண்டிஷன் நம்பர் 2 போ. ஓ மச்சான். மச்சான் போர்டே தெரியல. டிகிரி பாடுறா. மச்சான் அவன் இங்கே தான்டா எங்கேயோ இருப்பான், அவனை எப்படியா கண்டுபிடிக்கணும்டா. இங்கேயா மச்சான்? ஏய் அரிசி இங்கனா இங்கே இல்லை. சரி போய் பார்க்கலாம். சரி வா போகலாம். மச்சான் உனக்கு கராத்தே கும்பலா தெரியும்ல? எல்லா பெல்ட்டும் நம்ம இருக்க மச்சான். அவனை இன்னைக்கு ஆச்சு மூஞ்சிலாம் கீச்சணும் மச்சான். ஒரே பஞ்ச் ஆராக்கிடணும். கூட வராம பாரு. சரி மச்சான், நாக்கவுட் தான். யாராவது இவனுக்கு தெரியுமான்னு கேட்போம். ஐ முகேஷ் அம்பானி சார், இவர் உங்களுக்கு தெரியும்?
தெரியாது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு. ஏன்னா எனக்கும் தெரியாதே. சார் இந்த ஃபோட்டோவில் என்ன பார்த்துக்கிறீங்க? தெரியாதுங்க. இவரும் பார்த்தது இல்லையா? ஃபோன் என் கையில் இருக்குது, ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. இந்த நான் யாரை தர்றான்? என்னப்பா கிடைச்சிதா? எஸ் டியூட், காட் இட். காட்டிட்டா? என்னப்பா கிடைச்சிதா? இந்த ட்ரீ கடியில் தான் 7 போக்கேமான் காட்டுது மச்சான். 3ஆவது பிடிச்சிருவேன். ஏடா என் வாழ்க்கை பிரச்சனை நான் பேசிட்டு இருக்கேன், நீ போக்கேமான் தேடுறியாடா? தேடுறா மச்சான், ஏன்டா இப்படி பண்ற? டியூட், அங்க பேர் கல்யாணம் ஒருத்தன் படுத்துன்னு இருக்கான். இரே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு எப்பறம் தெரியும்? நானும் சில நாள் ரோட்ல படுத்திருக்கேன். என்னடா மச்சான் சொல்ற? சரி வா, நான் போய் அவனை எழுப்புறேன். அப்போ இவன் சொல்றத பார்த்தா நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரோட்ல தான் படுப்பேன் போல இருக்கேன். மச்சான் நில்றா. டேய் எழுப்புடா அவனை. சார் சார் விடிஞ்சிச்சு சார். அப்படியே கொஞ்சம் திரும்புங்க, திரும்புங்க 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 திரும்புங்க. ஆ டேய் மச்சான் இவனை பாடுறா, இந்த போட்டோல இருக்க மாதிரியா இருக்கான். இவனை மாதிரியே இருக்கு மச்சான் இந்த போட்டோ. டேய் ரெண்டும் ஒண்ணு தான்டா. அவனை எழுப்புடா. ஐம் கோனா டு இட். மச்சான் அவனை எழுப்பாத, நான் அவனை அடிக்கிற மாதிரி போஸ்ட் தரேன். Right, நீ right. கச்ச 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 போட்டோ எடு, நம்ம அந்த பொண்ணு செம காமிச்சிடலாம். மச்சான். சூப்பர்ல. இந்த மச்சான் போனு போட்டோ எடுறா மச்சான். இப்போ எடுக்க போற போட்டோல பிசி ஸ்ரீராமே தெரிக்க போறாரு பாரு. நார் நாரா நெருப்புடா. டிமாக். ரைட்ல போடு, லெஃப்ட்ல போடு. அப்படியே குமாங்குத்து. அப்படியே டிச்சு விடு மச்சான். டிச்சு டிச்சு டிச்சு. ஓகேவா ஓகே மச்சான். சூப்பர் மச்சான். ஓகேவா மச்சான். இப்போ வந்து எழுப்புடா மச்சான் அவனை. ஜென்டில்மேன் ஜென்டில்மேன், லைட்டா கண தருங்க. என்ன ஃபேஸ் எல்லாம் ஒரே பிளட்டா இருக்கு. என்ன பேச்சுவார்த்தை நடத்துறா? சார் வாரம் ஆனால் என் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து அடின்னு அடிக்கிறானுங்க சார். ஏன் அடிக்கிறானுங்க, எதுக்கு அடிக்கிறானுங்கன்னு தெரில சார். என்ன மச்சான்? டேய் தலை தொங்கிச்சுடா. வாடா கொலக்கே சைட போய் ஓடிடலாம் மச்சான். வாடா வாடா முன்னாடி தெரிஞ்சா வாடா டேய். வெட்டுருவாளே. வாடா வாடா ஓடிடலாம்டா. ஏய் இரு 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 மச்சான், பணத்தை தாண்ட கூடாது சொல்லுவாங்க. டேய் வாடா, தாண்டிட்டா உயிர் தானே முக்கியம், போலாம். மச்சான். பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது. யாரா அவனுங்க? ஏய் மச்சான் இவனுங்களும் ஷேரிட்ல போட்டோ வாங்கி வந்துக்கிறானுங்கடா. என்ன மச்சான், காம்படிஷன் நிறைய இருக்கும் போல. காம்படிஷன் தான்டா கல்யாணம் பண்ணலாம்னு வந்தேன். இது வந்துட்டானுங்களேடா. ஐயோ சீ. போட்டோ அனுப்பிச்சியா? அனுப்பிட்டேன் மச்சான். என்ன சொன்னான்? திருவான்மூர் பீச்சில் இருக்க கோவிலுக்கு வர சொல்லியிருக்கேன். அப்போ போக வேண்டியதானே? நீ இல்லாமல் எங்கே மச்சான் போயிருக்கேன்? அப்போ கல்யாணம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட்டு நான் கூப்பிடுவேன், அப்படிதானே? டேய் சும்மா மச்சான், வா போலாம். வரமாட்டேன் சொன்னா? வர்றவா வேணாவா? சரி வா போகலாம். சால்ட் ரொம்ப செத்துக்கிறான் பாருங்க. டேய் வர அவசரம் கண்ணாடி வர விட்டு வந்துட்டான்டா, கண் தெரிய மாட்டேங்குது. ஹை பீச் மச்சான் பீச்சுக்கு வந்துட்டோம். அவளை ஃபோனை போடு, எங்கே இருக்கான்னு கேளு. உடனே போடுறேன் மச்சான். நம்பர் என்ன சேவ் பண்ணோம்? டார்லிங். எனக்கு வேற Hello? அடிக்கிற வெயில்ல நான் பீச்சுக்கு வந்துட்டேங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்களும் கோயிலில் தான் இருக்கீங்களா? கருப்பு சரிங்க சொக்கா ஓகே வேற. வரேன். ஐயோ மச்சான் அதோ அங்கே இருக்கல அந்த கோவிலில் தான் இருக்கலாம் மச்சான். சூப்பர். மச்சான் ஒரே டேய் நர்வஸாக இருக்குடா. என்னடா கையில நடுங்குது? மச்சான் நீ வாடா என் கூட ப்ளீஸ்டா. நானா? ஆமா மச்சான் நீ தான். நானே தானா? நீயே தான்டா மச்சான். வாடா சரி, வா. போலாம். ஓ இன்னை தாலாட்ட வருவாளோ. நம்ம என்னதான் பிளாக் பெல்ட் இருந்தாலும் Please, my நாளைக்கு girl. பேரும் சமாளிக்க முடியாது மச்சான். ஆ? என்னடா மச்சான்? நீ மட்டும் போயிட்டு வா மச்சான். ஏன்டா மச்சான்? லவ் ப்ரப்போஸ் பண்ண போற, ம், ஏதாவது தருவா. ஆம். இப்ப சொல்லு, நான் வரணுமா? இல்ல மச்சான் எனக்கு புரிஞ்சிச்சு. நானே பாத்துக்கிறேன். ஓகே நல்லா இரு. வேர் இஸ் மை கேர்ள்? போகேமான் போகேமான் போகேமான். அட்டாக் போச்சே, எல்லாம் போச்சே. அட்டாக் மொத்தமும் போச்சு. அட்டாக். டேய் ஏய். வண்டி ஏறா போலாம். டேய் குடுத்தியா? டேய் வெறுப்பேத்தாத, போய் வண்டி எடு போலாம். ஏன்டா கண்ணா சரியா குடுக்கலையா? ஐயோ டேய் வண்டி ஏறா போலாம். டேய் குடுக்க தெரியாம குடுத்து கடிச்சு வச்சிட்டியா? டேய் வேணாண்டா. நான் ரோஸ் சொன்ன மச்சான். இது இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. வேணாண்டா எனக்கு. ஐயோ, டேய் காதலிச்சு. வாடா வண்டி ஏறா. டேய் நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன்னை வேணான்னு சொல்லிட்டா போல இது. அவன் வேணா சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா. வேற என்ன மச்சான் சொன்னா? என்ன நடந்துச்சு தெரியுமாடா? போ. கண்டேன் சீதையை. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
என்ன விஷயம்? நீங்கனோ சாவடிச்சிடுவேன். என் பொண்டாட்டிக்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? பொண்டாட்டியா? டேய் போனா நிறைய அடி வாங்கன்னு சொன்னேன், கேட்காம போயிட்டமா. இப்ப செம்ம அடி வாங்கி வந்துருக்கிறேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ ஜானகி, காலில் ஊந்தி கேட்கிறேன். முட்டி போட்டான் அப்பா. அப்பாவா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமாடா? பொண்ணு வேறையா? இதுவும் மாடா? டேய் என்னடா இது என் வாழ்க்கை? ஐயோ போறேன்டா நானு. நண்பா எங்கடா இருக்க? இதான் மச்சான் என் பிளாஷ்பேக். ரொம்ப அழகா பிளான் பண்றாளுங்கடா. ஆமா மச்சான். எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லவில்லைங்க, என்ன பெத்த தெய்வம் கூட பொம்பளை தானுங்க. டேய் மச்சான், இவனுங்கடா பாடுனுருது. இவனுங்களா? யாருமே இல்லை. இவனுங்கன்றான். டேய் யாரா? யாருமே இல்லையாடா. யாரா பாடுறா? யாரா சொல்ற? டேய் உன் ஃபோன் அடிக்கு பாரு, அதான் சொன்னேன். இவன்டா. என்னடா உங்க அப்பா கால் பண்றாரு, என்னன்னு கேளு. ஐயோ ஸ்பீக்கரை போடுறா. ஹலோ. என்னடா தம்பி, பொண்ணு பாத்தியா? பிடிச்சிருந்தா? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாம்பா. குழந்தை வேற இருக்கான். விசாரிக்க மாட்டியா? நீ வேற கம்முனுறா மகனே. இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாடா. வேலிட் பாயிண்ட் மச்சான். வெயிட் பண்ணா ஆன்ட்டி தான் கிடைக்கும். கரெக்ட். நான் அண்ணா உனக்கு ஆன்ட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். என்னது ஆண்டியா? ஆண்டி. வாடா. சரி விடு, இந்த வரன் போனா என்ன, வேற ஒரு வரன் வந்திருக்கு உனக்கு. அந்த பொண்ணுக்கு வயசு 25 தான், புருஷன் கிடையாது, ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், குழந்தையும் கிடையாது. உனக்கு ரொம்ப வசதியா போச்சுடா மகனே. அந்த பொண்ணுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதுவே உனக்கு பேசும். சரி நான் வைக்கிறேன். வேஷாடா. இன்னொரு கால் வருதுடா. இன்னொரு நம்பர் வேறடா. ஹலோ ஸ்ரீராமா. ஆமா யாரு? என் பேர் மீனாட்சி. உங்க அப்பா உங்க நம்பர் கொடுத்தாரு. வேலையை காமிச்சான்டா. ஹலோ. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா வெறும் 8 கண்டிஷன் தாங்க இருக்கு. ஐயோ எட்டா பிச்சுக்கோ. கல்யாணமே வேணாம்டா. நல்ல பொண்ணு கிடைக்குது ரொம்ப கஷ்டம்டா. பிரேக்கப் பண்ண வேணாண்டா. சொல்கிறா ஏதாவது? டேய் என்னடா நீயும் இப்படி பண்ணுற? ஏமா நீயும் பிரேக்கப் பண்ணாதா? பசங்க கிடைக்குது. ஆக்ஷன் ஆக்ஷன். ஏ மச்சான் இரு, டிலே ஆயிடுச்சு இரு, ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணு. அந்த பொண்ணு போய் பார்த்தேன். கேமரா பார்க்காதீங்க, அப்படியே பேசுங்க. கண்டிஷன் நம்பர் 2. இது போங்க. சொல்லிட்டா கூட பரவாயில்ல. சொன்னா தெரியுவாடா. கட்டா நீ வாழ போறானா தள்ள வச்சுனுக்குற. என்ன கல்யாணம் பண்ணினா 8 கண்டிஷன் தாங்க இருக்குது. 8 கண்டிஷனா?